அண்ணே வணக்கம்பா. ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஒரு நடிகை, பிரபலமான நடிகை ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னவா? என்னன்னா, இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் முதுகெலும்பு இல்லாம யார் மீதோ பயணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகை? பிரபலமான நடிகை விந்தியா. விந்தியா? விந்தியா விந்தியா? ஓ, அது விந்தியாயா? விந்தியா. ஆமா, விந்தியாப்பா. என்னப்பா நீ வேற? விந்தியானா சொல்லிக்கிற அளவுக்கு படமே கிடையாது. பிரபலமான நடிகை. அந்த மார்கழி திங்கள் அல்லவா, மறுநாள் செவ்வாய் அல்லவான்னு சொல்றாங்களா? அங்க கணித்த குரல்ல பேசுறதுதான் அவங்க வேலை. ஆனா இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க பேரு, அதான் சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னாங்க? முதுகெலும்பு இல்லாம அடுத்தவங்க மேல பயணிக்கிறதா? அப்போ இவங்க முதுகெலும்பு இருக்கிறவங்க தானே. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுல, அப்போ ஜெயிக்க வேண்டியது தானே. ஜெயிக்கல, சரி ரைட்டு. ஒரு 400 கோடி ரைடு விட்டவனே முதுகெலும்பு இல்லாம 4 கார் தாவி போய் பிஜேபியை கூட்டின்னு கூட்டணி வச்சாங்களே, அது இப்ப யார் மேல பயணிக்கிறது? அப்படி இல்லையே. அன்னில எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தனித்து தானே இதே இதுலதானே இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பயணம் இல்லையா? கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்காரு, அண்ணன் வேல்முருகன் மாதிரி இருக்காரு, எல்லாரும் மாதிரி தானே இருக்காங்க. இப்ப என்ன வயிற்றுச்சல்னா அவங்களுக்கு என்னன்னா, அவரு இந்த சைடு வந்துட்டா நல்லா இருக்குமே, இந்த சைடு வந்துட்டா நல்லா இருக்குமே, அந்த ஒரு காரணத்துக்காக என்னெல்லாம் பேசணுமோ, என்ன அவதூறெல்லாம் பேசணுமோ. அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஒருத்தரை எதிர்த்து அடைக்க முடியலன்னா எதிரிய அவதூறுகளை பரப்பணும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா விந்தியாவுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நீங்கெல்லாம் எழுச்சி தமிழரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அருகதல் தான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா இந்த திருத்தி அமைக்கப்பட்ட விந்தியா அவங்க அடிமையாக திருமாவளவன் இருக்கிறார். அம்பேத்கரை பற்றி பேச தகுதி இல்லாதவராக இருக்கிறார். பிறர் முதுகில் செயல்படுகிறார் இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. இதையெல்லாம் எடப்பாடிய நினைவுல வச்சுதான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க மேடையில பேசுறாங்கல்ல, அப்ப எடப்பாடியோட போட்டோ அங்க இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு பேசுனாங்களோ இருக்கும். அது அவங்க நேர்ல பாக்குறப்பதான் கேட்கணும். இப்படி ஒரு கேவலமான எதிர்கட்சியில நீங்க இருந்துகிட்டு நீங்களாம் இப்படி பேசலாமா அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க விஜயை பத்தியும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கே. ஏன்னா அவங்களும் நம்ம கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஆனா அவங்க கூட இல்ல, தனிச்சு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு எதிர்கட்சியா வருவாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா அதிமுக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த டிவிக்கே கிரஷ் அப்படின்னு ஒரு பொண்ணு வைஷ்ணவி அப்படின்ற ஒரு தோழி பிரபலமா இருந்தாங்க. கண்டிப்பா. ஆனா பெரிய அளவுல அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்களே தவிர எனக்கு எந்த விதமான பொறுப்புகளும் கொடுக்கலன்னு அவங்க எங்கேயுமே அறிவிக்கல. ஆனா இந்த டிவிக்கே அனில் குஞ்சிகள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்த உடனே எப்படி பொறுப்பு கொடுத்துட முடியும், வந்த உடனே எப்படி உங்களை மேடையில தூக்கி உட்கார வச்சிட முடியும் அப்படின்னு. அந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் அந்த கோயம்புத்தூர்ல நடக்குது. அங்க 1000 பேருக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு உள்ள, அந்த கேட்டுக்கு உள்ள விடலன்றதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்ததே தவிர மேடையில கூட்டு போய் தளபதி பக்கத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பார்வையே இல்லை. இப்போ அவங்க திமுகல சேர்ந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகல யார் யாரோ எல்லா பல்வேறு கட்சியில இருந்து இணையறாங்க. முக்கியமா ஒரு பெரிய கட்சியில இருந்து ஒரு பெரிய மேடம் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த மேடமை பத்தி சொல்லணும்னா, எடுத்த உடனே கொடுத்துடணும். நீங்க எத்தனை வருஷம் கட்சி நடத்துறீங்க? முதல்ல எடுத்த உடனே நீங்க 2 வருஷம் தான் ஆகுது. அந்த 2 வருஷமா அந்த பொண்ணு உண்மையா உழைச்சிருக்கு. அந்த உழைப்புக்கான எல்லாமே வச்சிருக்க, விங்கையில இருந்து எல்லாம் காட்டுது. அது மட்டும் இல்லாம பாரம்பரியமா அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் ஒரு கட்சியில இருக்கிறாங்க, திமுக. ஆமா, இருக்கிறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பல்வேறு அரசியல்களை பார்த்திருப்பாங்க. தான் பொண்ணு வரட்டும்னு நினைச்சு அதோட ஃப்ரீடத்தை விட்டுருக்காங்க. பாருங்க, ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க, தான் வீட்டுல தான் பொண்ணு வேற கட்சியா வளர்க்குறான் பாரு, அதுதான் திமுக. நிச்சயமா அந்த ஒரு மாற்றத்துக்காக சுதந்திரம். நீ உன்னோட சுய இது நீ ஒரு சுயமா யோசி, சுயமா உனக்கான கட்சியா பிடிச்சிருக்கா போய் சேரு அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரம் கொடுக்கணும். பெண் சுதந்திரம் அது திமுகவும் திராவிட கழகத்தால மட்டும்தான் கொடுக்கணும். அதை அந்த பொண்ணு வளர்ந்ததை வச்சு போறப்போ அங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. என்னடா உள்ளே விட மாட்டாங்களே. அதாவது தடுத்த தகர்த்தெறின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு அங்க போனா உள்ளே விட மாட்டாங்க, முகத்திலே காட்ட மாட்டாங்க, கோவம் வரும். ஏன்னா திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்த பொண்ணு, அதனால வெளியே வந்தது.
வெளியே வந்து பேசுற அங்க பேசுறீங்க உன்னா சிஎம் ஆக்கிடுவா. உனக்காக உண்மையா உழைச்ச பொண்ணு அதை போய் இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, இதுதான் வந்து ரசிகர் மன்றத்தோட வேலை. நிச்சயமா இது அரசியலோட வேலை இல்லை. ஆமா தெரியாம நடந்திருக்கலாமா அப்படிமா அப்படிமா பேசி மறுபடியும் அது பண்ணிருக்கணும். ஆனா அதை விட்டு சிஎம் ஆயிட்டு இருப்பியா அதை ஆயிட்டு இருப்பியா எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்கு சிஎம் ஆகுதோ இல்லையோ இல்லை, ஆனா தன்மானத்தோட செயல்படும் அந்த பொண்ணு. கண்டிப்பா இப்பதான் அந்த பொண்ணுக்கு அப்பனா யாரு அம்மானா யாரு திராவிடன்னா திமுக புரிஞ்சிருக்கும். அதான் பட்டுதான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய நிலைமை. அதனால போறவங்கன்னா எங்களுக்கு கவலையே கிடையாது. பட் ஆனா சித்தாந்தம் வந்து இங்க பயங்கரமா இருக்கிறதுனால கண்டிப்பா இங்கதான் வந்தா அதான் என்னைக்கா இருந்தாலும் இதுதான் அடித்தளம் என்ற அந்த பார்வைக்கு ஒரு வகையில வராங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த டிவிக்கால அரசியல் ஆலோசகர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஏற்கனவே 3 பேர் வந்துட்டு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்ப வந்து புதுசா ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அப்படின்ற ஒருத்தர் இப்போ பிஜேபியில அண்ணாமலை வந்த மாதிரி. ஆமா பதவியை எப்படி வந்து பிஜேபிக்காக விட்டுட்டு வந்தாரோ, இதுக்கு முன்னாடி அம்மா பீரியட்ல ஒரு ஏடிஎம்கேல இருந்து வந்தாரு ஒரு போலீஸ் வந்தாரு. அப்படி இந்த டிவிகே கட்சிக்காகவே தன்னுடைய அந்த உயர் அதிகாரி பதவியை விடுத்து ஒரு அதிகாரி வந்திருக்காரு. டிவிக்கு ஆட்சியில் அமர்த்துறதுக்கா என்ன இல்ல அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? பெரிய இடத்துல பிஜேபி அப்பேற்பட்ட பிஜேபியில வந்து பயங்கரமா கட்சியை வளர்த்த ஒருத்தரையே தூக்கி ஓரம் வச்சு உட்காந்து வச்சுட்டாங்க. நீங்க வந்து இன்னும் இந்த கட்சி உருவாகவே இல்லை. எதனா ஒரு ஆட்சி கீச்சு பிடிச்சி எதனா வந்திருந்தா கூட நீங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றது நியாயம். எதுவுமே இல்லாம அவங்களே இருக்கிறாங்க, என்ன சித்தாந்தத்துல இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நீங்க தேவையில்லாம ஏங்க இப்படி வரீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்றது கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தெரியும். ஆனா வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்டிருந்தா அழகா சொல்லியிருப்பாரு. நான் வந்து இப்படி படாத பாடுபடுற, நீ ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி விதி வலியுது, அது யாரை விட்டுது? அவரையும் விடல. இப்படி வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து டிவிகேல இருக்க அதிமுகவுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற பார்வையில இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து பெரிய அஜெண்டாவை கிரியேட் பண்றாங்க. யாரு? சாட்டை இல்ல சவுக்கு. கரெக்டா சொல்லு, சாட்டையும் சவுக்கும் ஒண்ணுதான். அப்படியா? சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு பவர் அல்டிமேட்டான ஒரு ஃபோர்ஸா தமிழ்நாட்டுல வராரு, அப்படி இப்படியானு ஊனாரு. இப்ப என்ன சொல்றாரு, விஜய் நீங்கள் வந்து அரசியலுக்கே தகுதியற்றவர்கள், உங்கள் அரசியல் பயணம் நீர்த்து போய்விட்டது, இனிமே உங்கள் வாழ்க்கை எவ்வளவுதான், நீங்க போயிட்டீங்க அப்படி இப்படின்றது ஊன்றாரு. ஏன்னு கேட்டா உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, போய் அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க சொன்னாரா. ஆனா அதுக்காகதான் காசு வாங்கியிருப்பாரு. புரியுதா? விஜய் அவுட் ஆகுறாரு தெரியுமா உனக்கு? புரியல. இந்த வருஷம் விஜய் அவுட் ஆகுறாரு தெரியுமா உனக்கு? அப்படின்னாரு. இல்லைன்னா அதுன்னாரு இதுன்னாரு, கட்சியில உள்ள போய் உட்காந்துருக்காரு. அதாவது வாங்கின காசு கூவலாம், ஆனா சவுக்கு சங்கர் இருக்கிறாரு பாரு, பக்கவா கூவாரு. ஏற்கனவே ஏம்பா ஹெல்மெட் போடாதவன பிடிக்கதான் செய்வாங்க, அவன் வர லேட் ஆயிடுச்சு ஒரு இடத்துல பேசுன்னு இருக்குன்னா அதையும் ஸ்டாண்ட்ல வச்சு ஏமா அவங்க எனக்கு பிடிச்சிட்டாங்க, எப்போ எந்த சீனை கிரியேட் பண்ணல. சவுக்கு சங்கர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னொன்னு இவரெல்லாம் மாதிரி ஆளுங்க தான் நடிக்க வரணும். உண்மையான நடிகர் சவுக்கு சங்கர். அவங்க ஏத்த மாதிரி மேடம் ஒருத்தவங்க உட்காந்து இருப்பாங்க பாரு, இவங்களை வச்சு உண்மையாலுமே பணம் எடுக்கலாம். அவ்வளவு அருமையான தேவையில்லாம அவர் போயிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காருன்னா, உனக்கு ஆக்டிங் ஸ்கில் சூப்பரா இருக்குண்ணா, உன்னோட ஆக்டிங்க்கு நான் அடிமை. உண்மையா சொல்லணும்னா நீ எஸ்பெஷலி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்படி திரும்ப பத்தியா, அதெல்லாம் என்னமான டைமிங் பர்ஃபார்மன்ஸ்னா அதெல்லாம். அதை விட்டு நீ போயிட்டு இந்த கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கி பேசலாம் கஷ்டமா. அப்போ வந்து சவுக்கு வந்து விஜய் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? எந்த விஜய் சொல்ற? தளபதி விஜய். தளபதி விஜய்க்கு அதே மிஞ்சிற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குப்பா, சிறப்பான ஆக்டர் தான். ஆமா நல்ல ஆக்டர், செம்மையா பேசுவாரு. என்ன சொல்றது, விதியின் பையனால் அவர் வந்து இன்னைக்கு அந்த சேர்ல உட்காந்து பேச வேண்டியது இருக்கு. அவரை வச்சு படம் எடுத்தா அவர் எங்கே அடுத்த அரசியல்வாதியா மாறுவாரு. ஓகே, இது இப்படி இருக்க அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸா பெரிய சப்போர்ட்டா இருந்தது தம்பிகள் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த வார் ரூம். அண்ணாமலைனாலே வார் ரூம் தான். ஆமா,
கிட்டத்தட்ட அதிமுகவை பிடிச்சி அடிக்கிறது, டிஎம்கே அடிக்கிறது, எவன்லாம் இது பண்றான்னா எவனுமே இல்லைன்னா பிஜேபியே பிடிச்சி அடிக்கிறது. இந்த பாலிமர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ஒரு ட்ரெண்ட் போடுவான். புதிய தலைமுறை ஏதாவது ஒண்ணு போட்டு ஜாடவரமா போட்டாங்கன்னு வச்சுங்க, இவர் அடுத்த முதல்வரா இது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா திமுக காரனோ இல்ல தாவேக காரனோ இல்ல நாம் தமிழரோ இல்ல ஏதோ ஒரு விடுதலை சிறுத்தை அவன் எதனா ஒண்ணு அவன் மனசுல பட்ட இல்ல சராசரி மனுஷனோ எதனா ஒண்ணு போடுவான். வாய்ப்பு இல்ல ராஜான்னு போடுறான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒண்ணு போடுறான்னா டக்குன்னு இந்த வாரம் வந்து ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு டேய் நீ என்னடா பெரிய ஆளா, முஸ்லீமா இருந்தா ஒரு திட்டுறது, நீயே இது அவன் ஜாதி மதம் அதெல்லாம் வச்சு திட்டுறது, அடுத்தது போடுறவன் பயனுன்னு போடுவான். புரியுதா? அதுக்கப்புறம் இவங்க ஆளுங்க இருக்கானுங்களா, இவங்க ஹார்ட் போடுறது, அதை போடுறது, இதை போன உடனே அப்படியே கபகம்னு வந்துன்னு இதெல்லாம் பாக்குறப்ப பிஜேபிக்கு இவ்வளவு சப்போர்ட்டர்ஸா பா வேற லெவல்பா அப்படிதான் ஒரு சராசரி மனுஷன் அவன் உள்ள இருக்கிற கருத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த வார் ரூம்ல இருக்கவன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான். நிச்சயமா அமித்ஷா வந்து அண்ணாமலை பதவியை புடுங்கி விட்டாரு, அது வந்து கொஞ்சம் பீஸ் போயிட்டாரு, ஆனாலும் அண்ணாமலை ஃபோர்ஸா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு 15 யூடியூப் ஹேண்டில் தானா. இந்த 15 யூடியூப் ஹேண்டிலாலதான் இவனுங்க போடுற இந்த சர்ச்சையால கருத்துக்களாலதான் அந்த கூட்டணியே அமையாம போனதான். அதனால அந்த ஒரு 15 யூடியூப் ஹேண்டில மூடி அந்த பிஜேபி அண்ணாமலையோட வார் ரூமை மூடி இப்போ வந்து அதிமுகவுக்கு எதிராக பாஜக காரங்க யாரும் ட்வீட் போடக்கூடாதுன்றதுக்காக தனி ஒரு கேங்க ஒரு வார் ரூம் இவரு செட் பண்ணியிருக்காராம். பரவாயில்லையே. நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா யோசிச்சிருக்கிறாரு. என்னன்னா செருப்ப நீ வச்சுக்க, பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்வமா இவருக்கு தீங்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஏடிஎம்கேவை நீங்க கலாய்க்காதீங்க, யார் கலாய்ச்சாலும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னா நீ வந்து இவ்வளவு நாள் வந்து அண்ணாமலைக்கு ஊதுனீங்கல்ல, இப்ப எனக்கு ஊதுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் அதோட இதுதான். ஆனா தப்பு கிடையாது, பொறுப்புக்கு வந்துட்டாரு. பொறுப்புக்கு வந்தோம், இவரு அண்ணாமலை போட்டோ போட்டு இவரை மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, இவரு வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பொக்கிஷம், யார் யார் நினைக்கிறீர்கள், இப்படி இவர் துதியே பாடிட்டா அவர் தலைவர்ப்பா, அவரோட பேர் எப்ப வெளியே வர்றது? அதனாலதான் அதை மூட்டி இவர் தூக்கி வந்துட்டாரு. ஆமா, ஒரு சிறப்பான ஒரு வேலையை, நல்ல வேலையா கரெக்டான அரசியல் தொலைநோக்கு பார்வையில பண்ணது. ஹேண்ட்ஸ் ஆப்னா யாருக்கு? நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவருக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆப். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் பீகார் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காரு. யாரு அவரு? ரங்கராஜ் பாண்டே. ஒரு 3000 பேர்கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்து 40 தொகுதியில எடுத்து 234லும் யார் வெற்றி பெறுவார்? நானே சொல்லிட்டேன், 234 பிஜேபி அதிமுக வெற்றி. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு எடுக்கப்பா, இதுக்கெல்லாம் கருத்து பாண்டே சொன்னா தேஷ்பாண்டே இல்ல, அந்த இவர் இருப்பாரு நாட் சவுண்ட் பாண்டே, அந்த பாண்டே மாதிரியா அவர் வாயில இருந்து. அதாவது இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சீங்க போறாரு, ஏர்போர்ட் போயிட்டு கால் லைட்டா ஸ்லிப் ஆனா கூட, அதாவது 2026 ஆட்சி அமைக்காதது என்பது தெரிந்து கால் நடுக்கம் வந்து விட்டது. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் அவர் எங்க டெல்லிக்கு போனாருன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு. இடி ரைடே இல்ல அங்க, வந்துடுச்சு, அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் பொல்லாத அரக்கோணம் சாட்சியும் உன்னோட பொல்லாத ஆட்சிக்கே பொள்ளாச்சி சாட்சின்னு நாங்க சொன்னது கிடையாது. நீ இன்னும் ஏகப்பட்டது வந்து இருக்கு. நீங்க பண்ண தப்பெல்லாம் அவர் மேல சொல்லி இது பண்ணா மேலும் மேலும் ஜனங்க உண்மையை பார்த்துட்டு இருக்கு மீடியால. அம்மா இவருக்கு வேற வேலையே இல்லையா? மக்களை எப்படி முன்னேற்றணும், எதனா ஒண்ணு பண்ணணும், அதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு அவங்க மேலேயே குறை சொல்லிருக்காங்கன்னா அப்ப அவர் நல்லா தானே பண்றாருன்னு அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதனால இவருக்கு வந்து பயம் வந்துச்சு, கட்சியில இந்த வாட்டி ஜெயிக்கலன்னா இவரு தலைவராகவே இருக்க முடியாதுன்ற பயம் வந்துச்சு. அது நம்ம பிஜேபியும் கையகப்படுத்திச்சு. அதனால அவர் எதனா ஒண்ணு சொல்லி தான் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்க. அதுல பாண்டேக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம்லாம் இல்லை. பாண்டேலாம் செத்தாலாம் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன். அன்னைக்கு போயிட்டு டிவியில நீ உட்கார்ந்து இருந்தாலும் 234 தகுதியில திமுக ஜெயிச்சாலும் இது வந்து ஏதோ ஒண்ணு இது பண்ணிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு. ஆனா மீண்டும் மீண்டும் திமுக தான் அடிக்கணும், அதுக்குதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் பேசும்போது ஒரு எடப்பாடி மனநிலையோட ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி வச்சது குத்தமா
திமுக பாஜக சேர்றதால போயிடுமோ மொத்தமா அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்றீங்களா? அதாவது மேயர மாட நக்கர மாடு கெட்ட மாதிரி சும்மா அந்த என்ன தெரிஞ்சு விட்டாங்க பாடுற மாதிரி நீங்க ஒண்ணு போட்டீங்க. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.